திருக்குறள் அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. திருக்குறள் 191. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். மு. வரதராசனார் உரை. கேட்டவர் பலரும் வெறுக்கும் படியாக பயனில்லாத சொற்களைச் சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. பலரும் கேட்டு வெறுக்க பயனற்ற சொற்களைச் சொல்லுபவன் எல்லாராலும் இகழப்படுவான். கலைஞர் உரை. பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லோரும் இகழ்ந்துரைப்பார்கள். திருக்குறள் 192. பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலிற்றீது. மு. வரதராசனார் உரை. பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும். சாலமன் பாப்பையா உரை. ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது. கலைஞர் உரை. பலர்முன் பயனில்லாத சொற்களைக் கூறுவது நட்புக்கு மாறாகச் செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும். திருக்குறள் 193. நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. மு. வரதராசனார் உரை. ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். சாலமன் பாப்பையா உரை. பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சு அவன் நீதியற்றவன் என்பதை காட்டிவிடும். கலைஞர் உரை. பயனற்றவைகளைப் பற்றி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும். திருக்குறள் 194. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. மு. வரதராசனார் உரை. பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும். சாலமன் பாப்பையா உரை. பயனற்ற பண்பும் இல்லாத சொற்களை ஒருவன் பலரிடமும் சொன்னால் அச்சொற்களே அவனை நீதியுடன் சேராமல் நற்குணங்களிலிருந்து நீக்கிவிடும். கலைஞர் உரை. பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர்முன் பகர்தல் மகிழ்ச்சியைக் குலைத்து நன்மையை மாய்க்கும். திருக்குறள் 195. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை யுடையார் சொலின். மு. வரதராசனார் உரை. பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். சாலமன் பாப்பையா உரை. இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும். கலைஞர் உரை. நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். திருக்குறள் 196. பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட் பதடி எனல். மு. வரதராசனார் உரை. பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். சாலமன் பாப்பையா உரை. பயனற்ற சொற்களையே பலகாலமும் சொல்பவனை மனிதன் என வேண்டா மனிதருள் பதர் என்றே சொல்லுங்கள். கலைஞர் உரை. பயனற்றவைகளைச் சொல்லி பயன்பெற நினைப்பவனை மனிதன் என்பதை விட அவன் ஒரு பதர் என்பதே பொருத்தமானதாகும். திருக்குறள் 197. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர். பயனில சொல்லாமை நன்று. மு. வரதராசனார் உரை. அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். சாலமன் பாப்பையா உரை. நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது. கலைஞர் உரை. பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களைக் கூடச் சொல்லி விடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது. திருக்குறள் 198. அரும்பய நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பய நில்லாத சொல். மு. வரதராசனார் உரை. அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். சாலமன் பாப்பையா உரை. அரிய பயன்களை ஆராயும் அறிவுடையோர் பெரும்பயன் இல்லாத சொற்களைச் சொல்வார். கலைஞர் உரை. அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார். திருக்குறள் 199. பொருள் தீர்ந்த பொஸ்சாந்துஞ் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சி எவர். மு. வரதராசனார் உரை. மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார். சாலமன் பாப்பையா உரை. மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார்.
கலைஞர் உரை. மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும்கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். திருக்குறள் 200. சொல்லுக சொல்லிப் பயனுடைய சொல்லற்க. சொல்லிப் பயனிலாச் சொல். மு. வரதராசனார் உரை. சொற்களில் பயன் உடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவைகளாகிய சொற்களைச் சொல்லவே கூடாது. சாலமன் பாப்பையா உரை. சொற்களில் அறம், பொருள், இன்பம் ஆகிய பயன்தரும் சொற்களையே சொல்லுக, பயனற்ற சொற்களைச் சொல்ல வேண்டா. கலைஞர் உரை. பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே கூற வேண்டும்.